Good morning, praise Lord. Welcome to this video. கர்த்தர் என்னையும் இந்த கால வேளையில சாட்சியா நிறுத்தினதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு சாட்சியா நான் இருக்கிறதுனால எனக்கு கஷ்டம் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் நற்கீர்த்தி அல்லது குட் நேம் அது கர்த்தருடைய பணியில தான் எனக்கு கிடைக்குது. ஆத்மாதாயம் தான் முக்கிய பணியா நான் செய்யறேன். அதனால நான் பணத்தின் மேல பாயாம என்னுடைய வீடுகளை வாடகைக்கு கூட நான் தர்றதில்லை. ஏன்னா என்னுடைய குடும்பத்தவர் இன்லாஸ் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க என்ன மோசமா பேசக்கூடிய நிலைமைகளுக்கு இடம் கொடுத்தா அவங்கள நான் ரட்சிக்க முடியாது. அதனால குட் நேம், அதாவது என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஞானத்தையும் மனோவிருத்தியையும் கொடுத்திருக்காரு. ஆபத்தான சூழ்நிலைகள்ல சில சில நேரத்துல சிக்க நேர்ந்தாலும் கர்த்தர் என்ன விடுவிச்சிருக்காரு, தூதனை அனுப்பி விடுவிச்சிருக்காரு. நம்ம நல்லா முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கிராமத்துல இருந்து ஏழ்மையான குடும்பத்துல இருந்து நல்லா முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நல்லா ஷைன் பண்றோம்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் கொடுக்குற ஞானங்களை பார்த்து அவங்க பொறாமை அடையக்கூடிய நிலைமை இருக்குது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப விசித்திரமானது. என்ன, எனக்கு விரோதம் செய்யறவங்க கொஞ்ச காலமா விசுவாசத்துல இருந்து பின்மாற்றத்துல போயிட்டாங்க. அவங்களுக்கு அது தெரியல. நான் அவங்கள நம்பி அவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பரியாசக்காரரா மாறிட்டாங்க, பேக்ஸ்லைடர் ஆயிட்டாங்க அப்படின்றது எனக்கு பிற்காலங்கள்ல தான் தெரிஞ்சது. இப்போ 60 வயதுல தான் நான் ஒரு முழுமையான ஞானத்துக்குள்ள நான் வர முடிஞ்சிருக்கு. கர்த்தர் எனக்கு மீதியான ஞானத்தையும் மனோவிருத்தியும் கொடுத்ததுனால ஆஸ் எ டீச்சர் நான் நல்ல தாட்ஸ் நான் கொடுக்க முடிஞ்சது. ஆனா எங்களுடைய நட்பு வட்டத்துல பாத்தீங்கன்னா எங்களால எப்பவுமே அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களால லெக்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு தமாஷா இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ நம்ம இஃப் ஐ கே நாட் லெக்சர், இன்னொருத்தர்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து அந்த ஒர்க்கை வாங்கிட முடியுமா அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா தமாஷா பேசுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பியூன் கணேசனுக்கு கொண்டு போய் கிளாஸ்ல விட்டு லெஸ் நாய்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு பியூன் சொன்னா போதும், அதுவே போதும், நின்றுட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சிரிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் என்னுடைய மனோவிருத்தி கர்த்தருடைய கருத்துல இருந்து வந்ததுனால அநேகருக்கு நான் பிரயோஜனமா கடைசி வரைக்கும் நான் இருக்க முடிந்தது. ஸோ இது நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுது. ஸோ அதனால நம்மள ஆவிக்குரிய ஜீவத்துல இருந்து தள்ளக்கூடிய நிலைமைகள், அதான் இந்த பின்மாற்றக்காரர் அப்படியெல்லாம் முயற்சி செய்யறாங்க. ஒரு ஒரு ஃபேமிலியில கொண்டு போய் விட்டுட்டாங்க, ஒரு நைட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுல பிள்ளைகள் இல்லை போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நைட் ஸ்டே அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு நான் போனேன். அதுவே கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப தெரியாத நாட்களா இருந்தது. ஸோ அப்படி போய் நான் ஆபத்தான சூழ்நிலை இருந்தேன். ஆனா கூட கர்த்தர் சமூகத்துல நான் ஜெபத்தோட காணப்பட்டதுனால நான் தப்பிச்சு வர முடிஞ்சது. ஒரு தூதன் என்ன காப்பாற்றினார். அதாவது என்னுடைய பேச்சு கர்த்தருடைய சமூகத்துல எப்பவுமே எச்சரிக்கையா நான் இருக்கிறதுனால ஈஸியா நான் தப்பிச்சு வர முடியுது. இந்த பர்டிகுலர் ஃபேமிலி அவங்க நிறைய அதே மாதிரிதான் சரியா லெக்சர் பண்ண முடியல, அன்பிரிப்பேர்டா நிறைய நேரத்துல போக வேண்டியதா இருக்கு. பிஹெச்டி அது இதுன்ட்டு அலையறதுனால டைம்
ஸ்டூடெண்ட் வந்து சரியாக நம்ம ப்ரிப்பேர்டு லெக்சர் கொடுக்க முடியல அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு சிக்கன்லாம் வாங்கி சாப்பாடுலாம் பண்ணி போட்டாங்க. ஸோ நான் எப்பயுமே எனக்கு ஆத்மா தயம் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் வளராத நிலைமையாக இருந்தால் கூட நான் என்ன சொன்னேன்னா, நீங்களாவது சிக்கன்லாம் வாங்கி சாப்பாடுலாம் போடுறீங்க, வேறு சில நண்பர்கள் வந்து நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குற நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் வந்து ஆமாம்மா, அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி கதவு மூடிட்டு பூட்டு போட்டுட்டு உள்ளே உட்காந்து சாப்பிடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. எப்படியோ ஆனால் அது ஆபத்தான சூழ்நிலையா இருக்குது அப்படின்ட்டு பிற்காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன காப்பாற்றினார். ஸோ நம்மளோட வாயை நம்ம காத்துக்கிட்டோம்னா எல்லாமே நம்ம காத்துக்கொண்டது போல தான். இன்னொன்று வந்து என்னன்னா, அவிசுவாசிகள் அவங்களோட நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து எப்பயுமே அந்த அவங்க நம்மள பின்னாடி போய் நாயின்னு தான் சொல்றாங்க, அதை பிச் அந்த மாதிரி சொல்றாங்க, கெட்ட பேச்சு தான் நம்மள சொல்றாங்க. அப்புறமா அந்த அவங்க புசியும் பானம் பண்ணும் அப்படின்னு நம்மளோட சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் நம்மளோட இருக்கிறது இல்லை. இதுதான் நான் பார்த்தது. யாரா இருந்தாலும் சரி, சொந்த கணவர் குடும்பத்தவரா இருந்தாலும், அம்மா அவங்களா இருந்தாலும், அம்மா வீட்டார் அண்ணன் வீட்டார் அப்படி இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரௌனி நாயின்னு தான் நமக்கு பேர் வச்சுடுறாங்க. அதோட இந்த இதில் பாருங்க வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அந்த கதையில் அப்படிதான் வருது. உன்னை நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன், 2 rupees a week அண்ட் ஜாம் எவ்ரி அதர் டே அப்படின்ட்டு அந்த எஜமானி அம்மா சொல்கிறாங்களாம். இந்த பொண்ணு சொல்லுது, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஹையர் மீ அண்ட் ஐ டோன்ட் கேர் ஃபார் ஜாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அப்படி கேட்டால் கூட யூ குடன்ட் ஹேவ் இட் ஈவன் இஃப் யூ டிட் வாண்ட் இட் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த ரூல் இஸ் ஜாம் டுமாரோ அண்ட் ஜாம் எஸ்டர்டே பட் நெவர் ஜாம் டுடே. அதுமாரி தமாஷா மாதிரி இருக்கு. ஸோ எப்பயுமே உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக கிடைக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரௌனி நாய்க்கு சோறு போடுற மாதிரி தான் நம்மளுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் என்ன விடுவிச்சு கர்த்தருடைய கரத்திலே இவ்வளோ தூரம். இப்போ காலையிலேருந்து நான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் கிளீனிங் பாதி முடிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு கிடைச்சே இருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் நான் இருந்தேன். கர்த்தர் எல்லாத்துலேயும் எனக்கு விடுவிச்சு இவ்வளோ தூரம் என்ன ஆசீர்வாதமாக என்ன வச்சிருக்காரு. இனிமையான சூழ்நிலைகளில் என்ன வச்சிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்தேன்.